அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெண்ணை ஆணின் இணையாக படைத்துள்ளார். சொல்லுங்கள், என்னவாக படைத்துள்ளார்? இணை. இதைத்தான் ஜௌஜ் என்று கூறுவார்கள். இணை சமமானது. வண்டியின் சக்கரங்களில் ஒன்று பெரியதாகவும் மற்றொன்று சிறியதாகவும் இருந்தால், அல்லது குதிரை வண்டியின் சக்கரங்கள் ஒரு பக்கம் பெரியதாகவும் மறுபக்கம் சிறியதாகவும் இருந்தால், வண்டியோ குதிரை வண்டியோ அல்லது உங்கள் தள்ளுவண்டியோ ஓடாது. வாழ்க்கையின் வண்டிக்கும் குடும்ப வண்டிக்கும் ஆணொரு சக்கரம் பெண்ணொரு சக்கரம். ஜோடி என்றால் இருவரின் அளவும் சமமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் ஏற்றத்தாழ்வாக இருந்து அனைவரும் கீழே விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கூறினான், வலஹுன்ன நிஸ்பு மா. அவர்களுக்கு உங்களைப் போலவே சமமான உரிமைகள் உள்ளன. அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியமான முறையில் சமமான வாழ்க்கையை வழங்கியுள்ளான். நீங்கள் 4 ரக்கத் தொழுகை தொழுகிறீர்கள், அவர்கள் 2 ரக்கத் தொழுகிறார்கள் என்பது கிடையாது. அவர்களும் 4 ரக்கத்தான் தொழுகிறார்கள். நீங்கள் 30 நோன்பு நோக்கிறீர்கள், அவர்கள் 25 நோன்பு தான் நோக்கிறார்கள் என்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கட்டளைகளில் சமமாக ஆக்கியுள்ளான். கடமைகளிலும் பொறுப்புகளிலும் உரிமைகளிலும். நமது மதத்தை பரப்புபவர்கள் பெண்களுக்கு இந்த மரியாதையை அளிக்க தயாராக இல்லை. ஒரு அறிவுசார் கொள்கை ரீதியான கல்வி சார்ந்த போரை 35 முதல் 40 ஆண்டுகள் வரை நடத்தி இதை சாதித்தோம். இதுவே இஸ்லாத்தின் உண்மையான போதனை. உலகிற்கு உணர்த்த இஸ்லாத்திலே பெண்களுக்கு மரியாதை உண்டு, பாகுபாடு இல்லை, பாலின பாகுபாடு இல்லை, சமத்துவம் மட்டுமே உள்ளது அப்படின்று